ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷயா.com. கொதிக்கிற தண்ணியில் ஒரு கப் கோதுமை மாவு சேர்த்து பாருங்கள், ஆச்சரியப்படுவீங்க. முற்றிலும் புதுமையான ரெசிபி. இது வரைக்கும் இவ்வளவு சுவையாக செஞ்சு சாப்பிட்டு இருக்கவே மாட்டீங்க. ஒரு தடவை செஞ்சு கொடுத்து பாருங்கள், இனி அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க. எப்போவும் கோதுமை மாவில் தோசை, சப்பாத்தி, பூரின்னு செய்யாமல் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான சுவையில் காலை மாலை ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட்டாக இப்படி செஞ்சு கொடுங்க. இதை நீங்கள் லஞ்ச் பாக்ஸ்லேயே கொடுத்து விடலாம். இப்போ அதுக்கு ஒரு ஃப்ரை பேனை சூடு பண்ணியிருக்கேன். அதில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு, நான் 1/4 கிலோ அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்து செய்கிறேன். இதை ஃப்ரை பேனில் நல்லா சூடேற அளவுக்கு வறுத்துக்கங்க. மாவு செவந்துடக்கூடாது. இது மாதிரி நல்லா வறுபட்டதும் அடுப்பை ஆஃப் பண்ணி அப்படியே ஆற விட்டுடுங்க. இப்போ இன்னொரு வானலில் எந்த கப்பில் கோதுமை மாவு எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு தண்ணீர், ஒரு கப் கோதுமை மாவு எடுத்தோம் அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றிட்டு கொஞ்சமாக உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து நல்லா கலந்துடுங்க. இப்போ தண்ணீர் நல்லா கொதி வரட்டும். இது மாதிரி நல்லா கொதி வந்ததும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க. வச்சுட்டு இப்போ வறுத்து ஆற வச்ச மாவை அப்படியே இதில் சேர்த்துடுங்க. சேர்த்து கைவிடாமல் நல்லா கலந்துக்கங்க. இந்த தண்ணி எல்லாத்தையும் உறிஞ்சி மாவு சாஃப்டாக வெந்து வரும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே மூடி வச்சுடுங்க. மூடி வச்சிங்கன்னா இன்னமும் சாஃப்டாகும். மாவை பிசையவும் உருட்டவும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்படியே மூடி லைட்டாக ஆறட்டும். ரொம்பவும் ஆறிடக்கூடாது. கை பொறுக்கிற சூடு பதம் இருக்க பார்த்து மாவு எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து இது மாதிரி அழுத்தி பிசைஞ்சிக்கங்க. மூடி வச்சதுனால ரொம்பவே சாஃப்டாக இருக்குங்க. பிசையவும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம ஏற்கனவே 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கோம், அதனால் எண்ணெய்லாம் தேவைப்படாது, கையிலையும் ஒட்டி பிடிக்காது. இது மாதிரி நல்லா ஒன்று சேர்த்து பிசைஞ்ச பிறகு இதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கோங்க. இதே மாதிரி சின்ன பால்ஸாக உருட்டி எடுத்து வச்சதை ஸ்டீமர் பிளேட்டில் அப்படியே ஒரு 5 நிமிஷம் வேக விட்டு எடுத்துக்கோங்க. நான் பிளேட் மேலே இலை இருந்தது போட்டிருக்கேன். இலை இல்லாட்டி நீங்கள் இட்லி பிளேட்டில் கூட அப்படியே ஆவியில் வேக விட்டுடலாம். அப்படியே வேகட்டும். இப்போ இதுக்கு வேண்டிய மசாலாவை அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு சின்ன மிக்சர் ஜாரில் 3 வரமிளகாய், தோல் சீவன இஞ்சி துண்டு கொஞ்சம், 4-5 உரிச்ச பூண்டு, 2 மீடியம் சைஸ் வெங்காயம், 2 பழுத்த தக்காளி சேர்த்து தண்ணிலாம் சேர்க்காமல் லைட்டாக கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கொரகொரப்பாகவும் இல்லாமல் இது மாதிரி திக்காக லைட்டாக கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ மூடி வேக வச்சதை திறந்து பார்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் வெந்தாலே போதுங்க. நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி வந்து கிடைக்கும். பாருங்கள், நல்லா ஷைனிங்காக பார்க்கவே சூப்பராக இருக்குது. இப்போ பிளேட் எடுத்து வெளியே வச்சு லைட்டாக ஆற விட்டுடுங்க. ஆறட்டும். இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வானலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் ஊற்றிக்கங்க. எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் கொஞ்சம் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கங்க. மணமாக நல்லாயிருக்கும். இப்போ கடுகு ஜீரகம் பொரிஞ்சு வந்ததும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதில் நம்ம அரைச்சி எடுத்து வச்ச வெங்காய தக்காளி விழுதை சேர்த்துக்கங்க. மசாலாவை சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு கலந்துக்கங்க. இப்போ இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கங்க. நம்ம ஏற்கனவே மாவில் உப்பு சேர்த்துருக்கோம். இந்த மசாலாவுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க. அதிகமாக உப்பு சேர்த்துறாதீங்க. இப்போ சேர்த்து நல்லா கலந்து விட்டிங்கனாலே போதும். அதில் இருக்க தண்ணீர்லாம் கொஞ்சம் வற்றி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதில் வேக வச்ச கோதுமை பால்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்துக்கங்க. சேர்த்து நல்லா மசாலாவில் ஒட்டி பிடிக்கிற மாதிரி கலந்து விடுங்க. அவ்வளோதாங்க, நல்ல காரசாரமான சுவையான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. இப்போ இதோட கடைசியாக ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தலைகளை பொடியாக கட் பண்ணி தூவி கலந்துட்டு இறக்கி சுட சுட பரிமாறலாம். இதை நீங்கள் ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸில் கூட கொடுத்து விடலாங்க. டிஃப்ரெண்ட்டான சுவையில் அருமையாக இருக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நீங்கள் நைட்டு டின்னருக்கு செஞ்சு தரலாம், காலைல பிரேக்ஃபாஸ்ட்டு செஞ்சு தரலாம். எப்போவும் கோதுமை மாவில் தோசையாக கரைச்சி ஊற்றாமல் சப்பாத்தி பூரின்னு செஞ்சு அழுத்து போச்சுன்னா டிஃப்ரெண்ட்டான சுவையில் முற்றிலும் புதுமையாக இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். செஞ்ச கைக்கு புது வளையலே வாங்கி போடுவாங்க. அந்த அளவுக்கு சூப்பராக அருமையாக இருக்கும். இந்த ஹெல்த்தியான ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட இந்த வீடியோவை நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.